அப்படி போடுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த வரி போடுறோம் இல்லைங்களா, இந்த வரி போட்டோன்னா மேல் மட்டம் போட்டு பூசிடுவாங்க. பூசினதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இதில் ஒரு இழுவை இருக்காது. இந்த கல்லை வந்து இழுத்து பிடிக்கிற ஒரு கோர்வை இருக்காது. அதனால என்ன ஆகும்னா, பூசினதுக்கப்புறம் டக்க டக்க டக்கையாக வெடிச்சுக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னாக்க டக்க டக்க டக்கையாக வெடிச்சுக்கும் மேல் மட்டத்தில். அது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த அதே செங்கல் வச்சு நம்ம எசை வந்து நேராக வந்துடும். இப்போ இங்கே ஒரு செங்கல் வைக்கிறோம்னா இங்கே ஒரு செங்கல் வைப்போம், மேலேயும் அதே மாதிரி தான். இப்படி செங்கல் வைப்போம், இப்படி செங்கல் வைப்போம். ஆனால் இந்த இடத்துல வந்து எசை மாறாது. உங்களுக்கு இந்த இடத்துல எசை மாறாதப்ப என்ன ஆகும்னா, இந்த ஜாயிண்ட் எசையில் வந்து மழை பெய்யறப்ப தண்ணி உள்ளே போகும். உள்ளே போகிறப்ப இந்த கம்பி வந்து துருப்பிடிச்சி உடஞ்சிரும். புரியுதுங்களா? அதனால தான் அந்த தவறு செய்யாதீங்க. மேலே வந்துட்டு நம்ம எங்கள் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் வீடு கட்டுற உங்களுக்கு எப்படி வீடு கட்டலாம், பண்ணலாம், ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம என்னென்ன பண்ணலாம், என்னென்ன செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். எங்கள் வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ச்சியாக ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேங்கிறதே உங்களுக்கு புரியும். நீங்கள் நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் அந்தளவு தான் பார்க்குறீங்க. ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும். வீடு கட்டுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வது, உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு மெட்டீரியல் கான்ட்ராக்ட் கொடுங்க, நாங்கள் நல்லபடியாக உங்களுக்கு வீடு கட்டி தரோம். ஹை வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல்லடம் ரோட்டில் இருக்கிற நம்ம சைட் இருக்கு இல்லைங்களா, மங்களத்தில் கன்னியாத்தாள் கோயில்கிட்ட, அந்த சைட்லேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீடியோவில் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சில்லு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து கைப்பிடி செவரிலேருந்து காங்கிரீட்டு மட்டத்தில் இருந்து 3 அடி ஹைட்டு வச்சு, இது வந்து சில் காங்கிரீட்டு, அதுக்கு மேலே 2 இன்ச்சு காங்கிரீட். இதில் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்து 2 கம்பி வச்சு அதுக்கு மேலே காங்கிரீட் போட்டிருக்கோம். இது வந்து எதுக்கு நம்ம போடுறோம், இந்த சில் காங்கிரீட் எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இப்போ இந்த வரியோட நம்ம நிப்பாட்டிடலாம். இது சில்லு போட மாட்டாங்க நிறைய இடத்துல, இந்த வரியோட நிப்பாட்டிடுவாங்க. அப்படியே மேல்மட்டம், அந்த மாதிரி மேல்மட்டம் போட்டு உங்களுக்கு பூசிடுவாங்க, வேலை முடிஞ்சிடும். அப்படி போடுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த வரி போடுறோம் இல்லைங்களா, இந்த வரி போட்டோன்னா மேல்மட்டம் போட்டு பூசிடுவாங்க. பூசினதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இதில் ஒரு இழுவை இருக்காது. இந்த கல்லை வந்து இழுத்து பிடிக்கிற ஒரு கோர்வை இருக்காது. அதனால என்ன ஆகும்னா, பூசினதுக்கப்புறம் டக்க டக்க டக்கையாக வெடிச்சுக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னாக்க டக்க டக்க டக்கையாக வெடிச்சுக்கும் மேல் மட்டத்தில். அது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த செங்கல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செங்கலுக்கு மேலே அப்படியே நம்ம கலவையை வச்சு பூசிடுறோம் இல்லைங்களா, அதனால் ஒரு கோர்வை இல்லை மேல் மட்டத்தில். அதனால உங்களுக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சுனாக்கா உங்களுக்கு டக்க டக்கையாக வெடிச்சுக்கும், காக்கா விரல் மாதிரி வந்துடும். இது வராமல் தடுக்கணும், இந்த விரிசல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த சில் காங்கிரீட் எக்ஸ்ட்ரா போடுறது. இப்போ இது வந்து ஜன்னல் மட்டத்தில் போடுவோம். நம்ம கீழே வந்து நம்ம ஜன்னல் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மட்டத்தில் இந்த மாதிரி சில் காங்கிரீட் போடுவோம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த கைப்பிடி செவுத்துக்கு மேலே 3 அடி ஹைட்டு, இந்த 3 அடி ஹைட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சில் காங்கிரீட் 2 கம்பி போட்டு இந்த சில் காங்கிரீட் போட்டோம் அப்படின்னாக்கா, இந்த வரி இருக்குது பாருங்க, இந்த வரியை வந்து இது உள்ளே இருக்கிற கம்பியும் இந்த செங்கலையும் கோத்து இந்த காங்கிரீட் பிடிச்சிக்குது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு 10 வருஷம் ஆனாலும் சரி, இல்லை எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இந்த காக்கா விரல் வந்து வராது உங்களுக்கு. இதில் வந்து ஜாயிண்ட் வந்து கிராக் வராது உங்களுக்கு. அதனால தான் இந்த மாதிரி காங்கிரீட்டு, சில் காங்கிரீட்டு இப்போ போட ஆரம்பிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இது வந்து பில்லரு, சரிங்களா. இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா, சில மேஸ்திரிங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க, இது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு காங்கிரீட் போட மாட்டாங்க. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு காங்கிரீட் போட மாட்டாங்க. போடாமல் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பி அப்படியே இருக்கும், அதில் செங்கல், இது உள்ள செங்கலை வச்சு கலவை போட்டு ஃபில் பண்ணிடுவாங்க. ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து பூசிடுவாங்க. அது வந்து பூசுறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது கிடையாது, அது கெட்டது. ஏன்னா அந்த செங்கல் வழியாக என்ன ஆகும்னா, இந்த செங்கல் வழியாக இந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கம்பி வழியாக மழை பெஞ்சாக்க தண்ணி உள்ளே போகும். அந்த செங்கல் வச்சு கட்டுறோம் இல்லைங்களா, கலவை போட்டு செங்கல் வச்சு இந்த உள்ளே பேக்கிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த கம்பி மூலியமாக உங்களுக்கு மழை பெஞ்சாக்க தண்ணி உள்ளே போகிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பி வந்து துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். துரு பிடிச்சி இந்த கம்பி வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்து இந்த கம்பி வந்து உடையிற ஸ்டேஜுக்கு போயிடும்.
புரியுதுங்களா நான் சொல்கிறது? இது வந்து இப்போ இந்த காலம் நம்ம போடுறோம், இது எதுக்கு போடுறோம்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ காங்கிரீட் பாக்ஸ் போட்டு காங்கிரீட் போட்டுட்டோம். இப்போ இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிடுவோம், கம்பியை கட் பண்ணிவிட்டு இதை மேல் மட்டம் பூசிட்டோம்னா நமக்கு வந்து இந்த கம்பி சேஃப்டி ஆகிடும். கம்பியில் வந்து தண்ணி இறங்காது. கம்பிக்கு மேலே ஒரு இன்ச்சு கலவகணம் வச்சு நம்ம பூசிடுவோம். அப்போ வந்து நம்ம இந்த கம்பிக்கு வந்து சேஃப்டி ஆயிரும். கம்பி வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. நாளைக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வீடு கட்டுறோம், சப்போஸ் மேலே வந்து வீடு கட்டுறோம்னா, அப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த பீம் இருக்குது பார்த்தீங்களா, பிரேக்கர் வச்சு உடச்சி எடுத்துட்டு அப்படியே கம்பியை எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த கம்பியில் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணி நம்ம வீடு கட்டிக்கலாம். புரியுதுங்களா சொல்கிறது? அதே வந்து இது உடைக்கிறது தானே, இந்த காங்கிரீட் வந்து உடைக்கிறது தானே, இதுக்கு வந்து நம்ம எதுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணி காங்கிரீட் போடணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதுதான் நம்ம பண்ணுற தப்பு. ஏன்னு கேட்குறீங்கன்னா, மேஸ்திரிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது நாளைக்கு வந்து உடச்சிட்டு நாளைக்கு மேலே வீடு கட்டுவாங்க. அப்போ வந்துட்டு உடைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும், காங்கிரீட் போட்டால் உடைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம உள்ள செங்கலை வச்சு கலவையை வச்சு பேக் பண்ணி ஒரு கட்டை மாதிரி கட்டிட்டு நம்ம அதை மடக்கி பூசிடலாம் அப்படின்னு அவங்க நினப்பாங்க. அப்படி செய்கிறது தான் அந்த தவறு. அப்படி செய்கிறதுனால என்ன ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த காங்கிரீட் போட்டோம்னா தண்ணி உள்ளே லீக் ஆகாது. அதே செங்கல் வச்சு நம்ம எசை வந்து நேராக வந்துடும். இப்போ இங்கே ஒரு செங்கல் வைக்கிறோம்னா இங்கே ஒரு செங்கல் வைப்போம், மேலேயும் அதே மாதிரி தான், இப்படி செங்கல் வைப்போம் இப்படி செங்கல் வைப்போம். ஆனால் இந்த இடத்துல வந்து எசை மாறாது. உங்களுக்கு இந்த இடத்துல எசை மாறாதப்ப என்ன ஆகுனா, இந்த ஜாயிண்ட் எசையில் வந்து மழை பெய்கிறப்ப தண்ணி உள்ளே போகும். உள்ளே போகிறப்ப இந்த கம்பி வந்து துரு பிடிச்சி உடஞ்சிரும். புரியுதுங்களா? அதனால தான் அந்த தவறு செய்யாதீங்க. மேலே வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு காங்கிரீட் போடுங்க. உங்கள் மேஸ்திரியோ இன்ஜினியரோ யாராக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட நீங்கள் வீடு கட்டுறவங்க அவங்கள்ட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு காங்கிரீட் போடுங்க. போட்டுட்டோம்னா நாளைக்கு வந்து நம்ம எப்போ வீடு கட்டினாலும் சரி, ஒரு 20 வருஷம் கழித்து கட்டினாலும் இந்த கம்பி துரு பிடிக்காது உங்களுக்கு. புரியுதுங்களா? அப்போ நம்ம இந்த காங்கிரீட்டை உடச்சி எடுத்துட்டு கீழே கம்பி இருக்கும், துரு பிடிக்காமல் இருக்கும். அப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், கம்பி வச்சு ஜாயின் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அதே வந்து நம்ம இந்த காங்கிரீட் போடலை, செங்கலை உள்ளே வச்சுருக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு 5 வருஷத்துக்குள்ளேயே இது டக்கையாக வெடிச்சுக்கும், கம்பி வந்து துரு பிடிச்சிரும், உடஞ்சிரும். புரியுதுங்களா? அதுக்காக தான் சொல்ல வரேன். இந்த மாதிரி காலம் பாக்ஸ் போட்டு காங்கிரீட் போட்டு இந்த கம்பியை கட் பண்ணிவிட்டு உள்ள வெளியே சைடு எல்லாம் மடக்கி பூசிட்டோம்னா மழை பெஞ்சாக்க இந்த கம்பிக்கு தண்ணி போகாது. கம்பி வந்து துரு பிடிக்காமல் பாதுகாப்பாக இருக்கும். நம்ம எத்தனை வருஷம் கழித்து வீடு மேலே கட்டினாலும் அதை பில்லரை உடச்சி எடுத்துட்டு நம்ம கம்பி எக்ஸ்டெண்ட் பண்ணி மேலே வீடு கட்டிக்கலாம். புரியுதுங்களா? எங்கள் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் வீடு கட்டுற உங்களுக்கு எப்படி வீடு கட்டலாம் பண்ணலாம், ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம என்னென்ன பண்ணலாம் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். எங்கள் வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நான் போடுற வீடியோ வந்து தொடர்ச்சியாக ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேங்கிறதே உங்களுக்கு புரியும். நீங்கள் நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் அந்தளவு தான் பார்க்குறீங்க. ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும். வீடு கட்டுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வது, உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு மெட்டீரியல் கான்ட்ராக்ட் கொடுங்க, நாங்கள் நல்லபடியாக உங்களுக்கு வீடு கட்டி தரோம். இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும். வணக்கம்.